விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறி வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கபிலர் மலைக்கு அருகில் பெருங்குறிச்சி கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க இயற்கை விவசாயம் கற்றுக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுனால மண் மலடடைஞ்சிருச்சு. ரெண்டாவது எவ்வளோ போட்டாலும் நம்ம அதில் ரிசல்ட் எடுக்க முடியல. இன்றைக்கி செலவு தான் அதிகமாகுது, மண் மலட்டுத்தன்மை அடைஞ்சிருச்சு. அதற்காக இன்றைக்கி இயற்கை விவசாயம் கற்றுக்கிறதுக்காக இன்றைக்கி மக்கள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அனுபவ பதிவு தான் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இருந்தால்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாடு இருந்ததுனால இயற்கை விவசாயம் ஈஸியாக பண்ணலாம். இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிறதுனால வெளியில் வாங்கி பண்ணும்போது நமக்கு செலவு அதிகமாகுது. அந்த செலவை குறைக்கிற வகையில் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை விவசாயிகளே பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி விவசாயிகளே பிரித்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற இந்த நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டுபிடிப்புகள் என்னுடைய அன்றாட பதிவுகள், இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பயிற்சி எடுக்க வர்றவங்களை பற்றியான பதிவுகள் அனைத்தும் நம்ம அதில் போட்டிருப்போம். ஏன்னா அப்போ தான் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இயற்கை விவசாயம் நம்ம ஏன் பண்ணணும், பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இயற்கை விவசாயம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாவை ஒரு டைம் பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதை வச்சே மீண்டும் மீண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு மீனமிலம் தயாரிச்சுக்கலாம், புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கலாம், வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம், இலதலைகளை வச்சு பூச்சி விரட்டி தயாரிக்கலாம், அதே இலதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். இது அனைத்துமே நம்ம சாணப்பாசி கரைசலையிலே தயாரிச்சுக்கலாம். அதை மீண்டும் மீண்டும் சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும். அப்படி செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும். செலவே இல்லாத இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம்.